ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஹியூமன் லவ் ஏலியனோட நெக்ஸ்ட் பாட்டை தான் பண்ணிருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற பாட்டோட பெயிண்டரை பற்றி தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்டுக்குள்ள போகலாம். கிங் வந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக சார்லிக்கிட்ட இருந்து வேண்டாம். என்னடா பிரதரும் ஃபைட் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் எப்படியும் ஃபைட் பண்ணிக்கோங்க. அந்த பவருக்கு இப்போ மட்டும் ஜங்குக் இப்போ நீ கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இதே பிளேஸில் எந்த பேபிக்காக ஃபைட் பண்ணிகிட்ருக்கியோ அந்த பேபி மொத்தமாக இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை வச்சு பிளாக்மெயில் பண்ணி அந்த பவருக்கு பட்டா அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்ட கேட்கவும் ஜிமினா அட கொடுக்காட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொன்னால், எனக்கு இந்த பவர் கிப்லாம் ஒன்றும் தேவையில்லை, என்கிட்ட தாடாங்கிற மாதிரி பவர் கிப்பை தூக்கி வீசுவாரா இந்த மாதிரி வீசுனா டே பைட்டியும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அந்த பவர் கிப்பை பிடிக்க வேண்டாம். சார்லி பவர் கிப் தான் பக்கத்தில் வர மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த பவர் கிப்பை டச் பண்ணலான்னுங்கிற மாதிரி பவர் கிப்பு ஜிமினாவையும் அட்டாக் பண்ணி தூக்கி வீசுது, சார்லியும் அட்டாக் பண்ணி தூக்கி வீசுது. இந்த மாதிரி வீசினோம். திரும்பவும் பவருக்கு இப்போ ஜங்கு கூட டான்ஸுக்கு போனோம். நம்ம ஜங்குக்கிட்ட நான் உன்னை எத்தனை டைம் தூக்கி போட்டாலும் நீ என்கிட்டே வந்துடுவியானுங்கிற மாதிரி பவருக்கு இப்போ நோட் பண்ணான். கீழே விழுந்த சார்லி காண்டாகி, உனக்கு என்ன திமிரு இருந்தால் உன் பேரண்ட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணோடானுங்கிற மாதிரி ரொம்ப காண்டில் ஜங்குக்கோட பேரண்ட்ஸை கண்ட மினிக்க திட்டிட்டு அந்த பவருக்கு இப்போ மட்டும் இப்போ தரலன்னு வையன், இதே பிளேஸில் துடிக்க உன்னோட பேபியை கில் பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு ஒரு மாதிரி பவர் கொடுப்பானா. அந்த மாதிரி கொடுத்து அந்த பவரோட பெயினை தாங்க முடியாமல் நம்ம டேக் க்ரை பண்ணி அழுறாரு. ஜங்கு கூட நேமை சொல்லி நம்ம சுகா ஜேகுப்பு ஜின்னு பேரண்ட்ஸோட நேமை சொல்லிலாம் கட்டி அழுறாரு. வலி தாங்க முடியாமல் அப்படியே நம்மகிட்டே நீல் டவுன் போட்டு பயங்கரமாக அழுவாரா. அந்த மாதிரி அழுதா, இங்கே பாரு என்ன பண்ணுற, அவனை எதுவும் பண்ணாத, தெரியுதுல்ல அவனுக்கு சின்னதாக ஏதாவது ஆனால் உன்னால் தாங்கிக்க முடியாதுன்னு தெரியுதுல்ல, பவருக்கு இப்போ நீயே கொண்டு கொடுத்துரு, நீயா கொடுத்து அது ஆட்டோமேட்டிக்காக என்கிட்ட வந்துடும், என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்கு கரெக்டாக நேராக அந்த பவருக்கு இப்போ எடுத்தபடியே ஜிமினாடா டே வேண்டாடா சொன்னா கேள்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பவர் கிப்புக்காக நம்மளோட பேரண்ட்ஸே டெட் ஆகிட்டாங்கடா, அதை கொண்டு போய் கொடுத்துறாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமாக நம்ம ஜிமினா கட்டுனோம். ஜிமினாவுக்கு ஒரு பவரை போட்டு ஜான் அட்டாக் பண்ணுற மூமெண்ட்டில் ஜிமினா அப்படியே நம்ம இப்போ எப்படி நீல் டவுன் போட்டபடி பவரை தாங்கிக்க முடியாமல் கீழே உட்காந்துருக்கிற ரெமிடி ஜிமினாவுமே சார்லியும் ஜானும் கொடுக்குற பவரை தாங்கிக்க முடியாமல் நீல் டவுன் போட்டபடி வேண்டாம் ஜங்குக் அந்த பவருக்காக தன்னோட நம்மளோட பேரண்ட்ஸே டெட் ஆகிட்டாங்க, நம்ம பேரண்ட்ஸை கில் பண்ண பர்சன்ஸ்கிட்டையே அதை கொடுத்துறாத, அப்புறம் நம்ம பேரண்ட்ஸு டெட் ஆனதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுங்கிற மாதிரி பயங்கரமாக மீனாக கட்டுனோம். சார்லிடா என்கிட்ட கொண்டாடானுங்கிற மாதிரி ஹேண்ட்ஸை கரெக்டாக நீட்டினோம். கரெக்டாக அந்த பவர் கியூப்பை நம்ம சார்லியோட ஹேண்ட்ஸில் கொடுக்க வர அண்ட் செகண்ட் அந்த பவர் கியூப்பை கரெக்டாக நம்ம சுகா பிடிக்கிறாரா. நம்ம சுகாவோட பிடிக்கக்கூட முடியல. டே நீ என்னடா பண்ணுறனுங்கிற மாதிரி ஜிமினாவும் நம்ம ஜங்குக்கும் நோட் பண்ணால், ஐயோ இந்த பவர் கியூப்ஸை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலையே, ரொம்ப ஒரு மாதிரி அதோட பவர் அது எப்படி சொல்கிறது, ரொம்ப சூடாக இருக்குது, ஹீட் ஆகுது, என்னால் இதை பிடிக்க முடியலங்கிற மாதிரி சுகா அப்படியே புஷ் பண்ணி தூக்கி வீசுனா அதை ஜேக பிடிக்கிறாரு. இந்த மாதிரி ஜேக பிடிச்சா டே உனக்கு தூக்கி போட்டதுக்கு நான் தான் கிடச்சேனானுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்ஹயாங் நீ நீனே இதை வச்சுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை ஜின்னுக்கிட்ட கொடுத்தேன். இந்த மாதிரி அந்த பவர் கிப்ஸை ஒருத்தர் தூக்கி போட்டுருக்க மோமெண்ட்டை பார்த்துட்டு சார்லி செம்ம காண்டாகி, ஏன்டா டே உங்கள் பிரதரை தானடா இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுருக்கேன், என்கிட்ட யாடா ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்கீங்க, ஒழுங்க மரியாதையாக அந்த பவருக்கு இப்போ என்கிட்ட கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பிரதரை இதே பிளேஸில் கில் பண்ணிடுவேங்கிற மாதிரி சொல்லி டேயை வச்சு பாயிண்ட் பண்ணவும் ஜேகே தான் அப்படியே அவரோட ஹேண்ட்ஸை நீட்டுனா இப்படி பவர் கிப்ஸ் அங்கிட்டு இங்கிட்டு த்ரோ பண்ணிட்டு இருந்த அந்த மூமெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக திரும்பவும் ஜேகேவோட ஹேண்ட்ஸ்க்கே வருது. இந்த மாதிரி என் டேயை விட்டுரு, நான் இதை உன்கிட்டயே கொடுத்துருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பவர் கிப்ஸை அப்படியே சார்லியோட ஹேண்ட்ஸில் கொடுக்கலான்ங்கிற மாதிரி சார்லியோட ஹேண்ட்ஸில் வைக்க ஜிமினாண்டா இந்த மாதிரி ஒரு கரெக்டை பண்ணுற ஹியூமனோட பிளேஸில் இருந்தால் இந்த மாதிரியாடா திங்க் பண்ணுவேன், டே அந்த மாதிரி பண்ணாதடா, அதுதாண்டா அவங்களுக்கு தேவை, கொடுத்துறாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக இந்த மாதிரி நம்ம ஜிமினா க்ரை பண்ணால் இந்த மாதிரி ஜிமினா இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுற மூமெண்ட்டை டே நோட் பண்ணிவிட்டு செக்கே தப்பு மேலே தப்பு பண்ணாத ஜங்குக், நீ தேவையில்லாமல் அந்த பவர் கிப்ஸை கொடுக்காத, அட இவ்வளோ தூரத்துக்கு ஜிமினா சொல்கிறாங்களே அது ரொம்ப இம்பார்ட்டண்டான பொருளாக இருக்கும், அதை கொடுக்காத, அந்த திங்ஸை கொடுக்காத, எனக்கு என்னன்னாலும் சரி, நான் டெட்டே ஆனாலும் சரி, ப்ளீஸ் அதை கொடுக்காத அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்டே பேசினோம். டெட்டானாலும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஹெவியாக பவர் கொடுத்தா நம்மகிட்டே இன்னும் பயங்கரமாக கட்டி அழுறாரு. இந்த மாதிரி அழுதம் அவன் அந்த மாதிரி தான்டா பேசுவான், அவன் பேசுகிறது உன் ஹயாங் பேசுகிறது சுற்றி நிற்கானுவல்ல ஹியூமன் பிரதர்ஸ், அவனை பேசுகிறதெல்லாம் கேட்டு டயட்டை வேஸ்ட் பண்ணாத செக்கே, ஜங்குக் கொண்டா பவர் கிப்ஸ் என்கிட்ட கொண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும்
இந்த பக்கம் ஜிமின், அந்த பக்கம் டே. இந்த மூமெண்ட்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு டேயை ரொம்ப ஹேட் பண்ணுற மூமெண்ட்டையும் பார்த்துட்டு பவர் கியூப்ஸ் அப்படியே கரெக்டாக சார்லியோட ஹேண்ட்ஸில் வைக்க வந்தா அந்த பவர் கியூப்ஸை சார்லியோட ஹேண்ட்ஸில் போகிறதுக்கு முன்னாடியே ஆரம் எடுத்துருந்தாரு. இந்த மாதிரி எடுத்தோம் ஆரம் இந்த பிளேஸில் என்ட்ரு ஆகுதை பார்த்துட்டு ஜிமின் அதுக்கப்புறம் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி ஸ்மைல் பண்ணபடி ஹயாங் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் நம்ம ஆரம்னா ஒரு பவரை போட்டு அவ்வளோ வரைய தூக்கி வீசுவாரா அந்த மாதிரி வீசினோம். இப்போ எல்லாருமே தூரமாக போய் விழுந்தோம். அந்த பவருக்கு இப்போ ஹேண்ட்ஸில் வச்சபடி டேயும் நம்ம ஜேகேக்கு பக்கத்தில் நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னம் ஜிமினாவுமே ஜான் ரொம்ப தூரமாக போய் விழுந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினாவுமே கரெக்டாக ஆரம்பிக்கிட்ட வந்துட்டு ஹயாங் நான் தான் சொன்னோம்ல இவன் தான் நம்மளோட பிரதர், இவனை இப்போவே நம்ம இருக்கிற பிளேஸ்க்கு கூப்பிட்டு போயிருவோம், முதல்ல இவனை கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுங்கிற மாதிரி திங்க் பண்ணேன். சார்லி எழுந்து நம்ம ஆரமையும் நம்ம ஜங்குக்கையும் அந்த பவர் கேப்பையும் அட்டாக் பண்ண வர மூமெண்ட்டை பார்த்துட்டு நான் இந்த பிளேஸ்லேருந்து உனக்கு இருந்து கூட்டிகிட்டு போக தான் வந்துருக்கேன், உன்ட்ட எந்த ரீசனும் கேட்கலங்கிற மாதிரி ஒரு செகண்ட் கூட நம்ம ஆரம் வெயிட் பண்ணலை. ஜிமினோட ஆன்சையும் ஜங்குக்கோட ஆன்சையும் ஹோல்ட் பண்ண அடுத்த செகண்ட் டக்குன்னு 3 மெம்பர்ஸும் மறைகிறாங்க. இந்த மாதிரி மறைஞ்சா நம்ம டேடா என்ன பண்ணிட்டீங்க, என் ஜங்குக்குங்க, என் ஜங்குக்கு ஏன் இப்படி பண்ணீங்க, என் ஜங்குக்குங்க, என் ஜங்குக்குங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம டே கதறி கதறி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா சுகாவுக்கு ஜெகுப்புக்கு ஜின்னுக்குமே டக்குன்னு இங்கேருந்து ஜங்குக்கு மறைஞ்சு போன மூமெண்ட்டை பார்க்க சொல்லும் ரொம்ப ஒரு மாதிரி பயமாகவும் ஒரு டிஃப்ரெண்ட் பெயினும். ஜங்குக்கு இந்த மாதிரி அவங்களோட ஹயாங்னு சொல்லிட்டு 2 பர்சன்ஸ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களேங்கிற மாதிரி திங்க் பண்ணோம். டே இந்த மாதிரி ஜங்கு கூட நேம் சொல்லி ஜங்குக்கு என்ன பண்ண, ஜங்குக்கு நீ எங்கே போகிற, ஜங்குக்கு ஜிமினா நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுங்கிற மாதிரி கதறி கதறி அழுற டேயை டைட்டாக ஹக் பண்ணபடி கம்ஃபர்ட் பண்ணால் நீங்களாவது சொல்லாமல ஜங்குக்கு எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேம்பி அழுது அப்படியே நம்ம டே ஃபுல்லாக மயங்கிடுவார். இந்த மாதிரி மயங்கினோம். இப்போ அப்படியே ஒரு டே ஃபுல்லாகவே ஸ்கிப் ஆயிடுச்சு. டேயோட பெட்டில் உட்காந்துருக்காரு. ஒரு செகண்ட் ஒரு 1 ஹவருக்குள்ளே அந்த பிளேஸில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே ஜங்குக்கு மொத்தமாக மறைஞ்சி போன அந்த மூமெண்ட்டையும் பார்த்துட்டு டேயால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஜேகே தன்னை விட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண பொசிஷன்லையும் க்ரை பண்ணபடி ஃபுட் எடுத்துக்காமல் வாட்டர் கூட எடுத்துக்காமல் அப்படியே உட்காண்ட்ருப்பாரா இந்த மாதிரி உட்காண்ட்ருக்கேன். இந்த மூமெண்ட் டே சைடு இப்படி இருந்தால் ஜேகே சைடு தான் ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி லாக் பண்ண வச்சு ரூமுக்குள்ளே லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஏதோ ஒரு மாதிரி பவர் கட்டுக்குள்ளே லாக் பண்ண மாதிரி இருக்குது. இந்த மூமெண்ட்டுக்கு அந்த பவர் கட்டை எப்படியாவது பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வரலாங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் அதே பிளேஸில் தான் பவர் கியூப்புக்கு இன்னும் பவரை நம்ம ஆரம் என்கரேஜ் பண்ணபடி இருக்கிறாரு. என்ன பண்ணிகிட்ருக்க ஜிமின், ஒழுங்கு மரியாதை இந்த பவர் கியூப்பை எடு, இந்த பவர் கட்டை மட்டும் ரிமூவ் பண்ணு, உங்களுக்கு தான் பவர் கியூப் கிடச்சிருச்சுல, என்னை போக விடுங்க டே டவுட் பண்ணிப்பான், டேக்கு நான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி கட்டுன்னு கட்டிட்டு இருந்தால் நம்ம ஜெமினாடா அதெல்லாம் எதுவுமே பெருசாகவே கண்டுக்கல. ரொம்ப ரிலாக்ஸாகவே அங்கே இருக்கிற ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். டே உனக்கு காடி கேட்கலையாடா, இவ்வளோ தூரத்துக்கு கத்துறோம்லாடா, முதல்ல இந்த லாக்கை பிரேக் பண்ணுடா டே ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம ஜங்குக்கு கட்டுனோம். கரெக்டாக நம்ம ஜங்குக்கு முன்னாடி நம்ம ஆரம்பின்றாகி வாயை மூட்டுறான். ஹயாங்ஸ்க்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குன்னு தெரியாது. யாரடா ஹயாங், யார் ஹயாங், கூட பிறந்த பிரதராக இருந்தால் என்ன மாதிரி தான் லாக் பண்ணி வச்சுருப்பியாடா? கூட பிறந்த பிரதராக இல்லாட்டாலும் என் மேலே லவ் காட்டுறதுக்கு அந்த வேர்ல்டு எர்த்தில் எனக்கு எத்தனை பிரதர்ஸ் இருந்தாங்க, அவங்க ஒன்றே என்னை இந்த மாதிரிலாம் லாக் பண்ணி வைக்கல. ஏன் எனக்குள்ளே இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பவர் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டதுக்கப்புறமும் என்னை இந்த மாதிரிலாம் லாக் பண்ணி வைக்கல அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவமாக ஆரம்பியை பாட்டு கட்டுனா ஜிமினாடா ஜங்குக் வாயை மூடு, ஹயாங்கிட்ட எப்படி பேசுகிறோமோ அப்படி பேசு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். டே யார்டா சொன்னா ஹயாங்கிட்டு, நான் சொல்லணும்டா, நீங்கள் 2 பேரும் என்னோடய ஹயாங்கிட்டு, நீங்கள் 2 பேருமே என்னோடய ஃபேமிலி மெம்பரே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் இப்படி டேட்டேருந்து பிரித்து இந்த மூமெண்ட்டில் கண்ட மேனிக்கா ஜிமினாவையும் ஆரம்பியும் நம்ம ஜங்கு தீக்கிறாரு. யாரை சொன்னால் நான் சொல்லணும், நீங்கள் எல்லோரும் என்னோடய ஃபேமிலி மெம்பர், நீ என்னோடய ஹயாங்கிட்டு, நீங்கள் 2 பேருமே தேர்ட் பர்சன்ட் அப்படி இப்படிங்கிற மாதிரி செம கோவமாக இந்த மாதிரி கட்டுனா ஆரம்னா ஒரு சொடக்கு தான் போடுவார். இப்படி போட்டால் அந்த பவருக்கு பண்ண மாதிரி லாக் பண்ணி வச்சுருக்கல அந்த பவர் லாக்கில் ஒரு மாதிரி பவர் என்கரேஜ் ஆகி நம்ம ஜங்கு அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவார். என்ன பண்ணுற ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதுக்காக அவன் கட்டுன்னு கட்டிகிட்டு இருப்பான், அதெல்லாம் கேட்டுட்ருக்க சொல்கிறியா, அவன் அப்படியே ஸ்லீப் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மட்டும் ஒர்க்லாம் பண்ண ஆரம்பித்தா. சார்லிடம் செம்ம டென்ஷன் ஆகி இவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தால் அந்த பிளேஸ்க்கு என்ட்ராகி அவன் பிரதரையும் பவர் கேப்பையும் சேவ் பண்ணுவான். ச்சே
அந்த பிளேஸ்க்கு வரமாட்டான்னு தான் திங்க் பண்ணி நான் அந்த பிளேஸில் என்றானே. வந்த உடனே அந்த ஜேகே மட்டும் பவர் கியூப்பை கொடுத்துருந்தோம்னா இப்போ பவர் கியூப் ஏன் ஹேண்ட்ஸில் இருக்கும், எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு அப்படிங்கிற மாரி செம கோவமாக இந்த மாதிரி கட்டிக்கிட்டே இருந்தா. இப்போ எங்கே இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் இருந்தால் இப்போ இடத்துலலாம் நம்ம சுகாடா ஜிமினா ஒரு ஏலியன் தெரியாதுல்ல. அந்த மூமெண்ட்டில் ஜிமினா மேலே நம்ம சுகாவுக்கு லைட்டாக லவ் ஃபீல் இருந்திருக்கும். ஒரு ஏலியனா ஜங்குக்கோட பிரதரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயை விட நம்ம சுகோ இப்போ ரொம்ப சேடாக இருக்கிறாரு. இதை பார்க்க சொல்ல ஜேகப்புக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா நடக்குது? அவன் தான் ஜங்குக்கு இங்கேருந்து போயிட்டானுங்கிற டென்ஷனில் ஒரே சேட்னஸாக இருக்கானா. நீ ஏன்டா இவ்வளோ சேட்னஸாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகப் கேட்கவும் நம்ம சுகா எதுவுமே பேசாமல் ரொம்ப சைலண்டாக வந்து அவரோட ரூம்குள்ளே உட்காந்துருந்தோம். இப்போ ஒரு 2 டேஸ் கிட்ட போயிடுச்சு. 2 டேஸ்க்கு போனால் நம்ம டே வந்து லைட்டாக அவரோட ஹெல்த்து ஷிக் ஆகுது. அந்த மூமெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் நம்ம டே அட்மிட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அட்மிட் பண்ணோம். நம்ம ஜேகேயுமே அந்த பிளேஸில் ஃபுட் எடுத்துக்காமல் எதையுமே சாப்பிடாம இப்போவே என்ன இந்த லாக்லேருந்து ரிமூவ் பண்ணுங்கள், நான் டேயை பார்க்க போகணுங்கிற மாதிரி ப்ராப்ளம் தான் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜிமினா அந்த பிளேஸில் இருந்தபடியே சுகா அந்த பிளேஸில் என்ன பண்ணிகிட்ருக்கானுங்கிற மாதிரி சுகாவை நோட் பண்ணிகிட்ருப்பாரா. அந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தா இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், ஏதோ வித்தியாசமான சவுண்ட்லாம் கேட்குது அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜங்குக்கு அந்த லாக் பண்ணியிருக்க பொசிஷன்லேருந்து கீழே ஃப்ளோரில் உட்காந்துருந்தவர் எழுந்து ஜிமினாவை நோட் பண்ணால் சுகா இருக்கிற மூமெண்ட் சுகா ஹாஸ்பிட்டலில் டேக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டுருக்கல. அதுக்கான மெடிசன்ஸ் திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கினபடி அந்த பிளேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே ஜிமினா எங்கேருந்தே நம்ம சுகாவை பார்த்துட்ருப்பாரு. அவரோட அந்த பவர்ஸ் மூலியமாக இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். இதை நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிகிட்ருக்க, இப்போ நீ பார்த்துட்டு இருந்தது சுகா ஹயாங் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டக்குன்னு அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணபடி ஜிமினா திரும்பினா, ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லி ஜிமின், உன்னால் பார்க்க முடியும்ல, என்கிட்டயே பார்க்கணும், ஒழுங்கு மரியாதையை என்கிட்டயே காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக க்ரை பண்ணுறாரு. ப்ளீஸ் நான் சொன்னால் கேளு, என்கிட்டயே காட்ட மட்டுமாவது செய்ய. நீ இப்போ சுகாவை எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தல, அங்கே என்ன பார்த்த, அது என்ன மாட்டி ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அது ஜங்கு இப்போ எனக்கிட்டே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக க்ரை பண்ணி அழுது நான் எந்த ப்ராப்ளமும் பண்ண மாட்டேன், பார்த்தே தீருமேங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு நம்ம ஜிமினாவும் வேறு வழி இல்லாமல் டேக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் பார்த்து டேயோட ஆன்ஸில் ட்ரிப்ஸ்லாம் ஏறிட்டுருக்க அந்த பொசிஷனில் இருக்கிற மூமெண்ட்டை கரெக்டாக நம்ம ஜிமினா ஜேகே கிட்ட காட்டுனா, என்னாச்சு, அவன் ஹெல்த்தில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்ட கரெக்டாக டேயோட அந்த லுக் அங்கே நடந்துகிட்ருக்க மூமெண்ட்டை க்ளோஸாக காட்டினா. டாக்டர் தான் இவன் ஏன் இத்தனை டேஸ் ஃபுட்டை எதுவும் எடுத்துக்கல, அவன் ரொம்ப சிக்காக இருக்கிறான், முதல்ல உங்கள் சன்னை இருந்த மாதிரி ரியாலிட்டிக்கு கொண்டு வாங்க, அவனை ஒழுங்காக ஃபுட்டெல்லாம் எடுத்துக்க வைங்க, இந்த மாதிரி இவன் இன்னும் வீக் ஆகிட்டே இருந்தான்னா அப்புறம் உங்கள் சன் உங்களுக்கு கிடையாது, அவன் டெத் ஆகிடுவானுங்கிற மாதிரி டேயோட ஹெல்த்து இருக்கிற பொசிஷன் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு டாக்டர் அங்கேருந்து போகிறது எல்லாத்தையுமே நம்ம ஜேகே கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டு, என்ன டே அங்கே சிக்கில் கஷ்டப்படுறானா, இதுக்கெல்லாம் நான் தான் காரணமாக இருக்கணும், நான் மட்டும்தான் காரணமாக இருக்கணும், ஜிமின் ஒழுங்கு மரியாதை இந்த லாக்கை பிரேக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட பயங்கரமாக ஃபைட் பண்ணுவார். பட் ஜிமினா முடியவே முடியாதுங்கிற மாதிரி சொன்னால், அங்கே என்கிட்ட உயிருக்கு போராடிட்டு இருக்கான், நீ என்னன்னா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கியாடா, ஒழுங்கு மரியாதை லாக்கை பிரேக் பண்ணுறானுங்கிற மாதிரி ஜிமினா கிட்டே ஃபைட்டுக்கு வந்தோம். அந்த பொசிஷனில் பார்த்துட்டுக்கப்புறம் நம்ம ஜேகேக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக கோவம் ஹைப் ஆகுது. இப்படி கோவம் தான் ஹைப் ஆகுதுன்னு பார்த்தா ஜேகே பாடிக்குள்ளே இருக்கிற ஏலியன் பவரை ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணி இழுக்கிற மூமெண்ட்டுக்கு அந்த பவர் கியூப் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிளேஸில் வச்சுருந்தது நேராக ஜேகேவோட ஹேண்ட்ஸ்லேயே வந்து ஜேகேக்கு எக்கச்சக்கமான பவர்ஸை கொடுக்குது. இந்த மாதிரி கொடுத்தா இவ்வளோ நேரம் அந்த லாக்கை பிரேக் பண்ணுன்னு கிஞ்சிட்டு இருந்த லாக்கெல்லாம் அப்படியே பீஸாக நொறுங்குற மாதிரி அந்த பவர் அவங்க போட்டு வச்சுருக்க அந்த பவர் கட் அந்த லாக்லேருந்தே பிரேக் ஆக்கி ஜேகே வெளியே வராரு. வெளியே வந்து ஜிமினாவோட நெக்கை கிரிப்பாக பிடிச்சபடி, எப்படி என்னங்க கூட்டிகிட்டு வந்தேங்கிறது உனக்கு ரொம்ப நல்லா தெரியும், இப்போவே நான் டேட்டை மட்டும் இப்போ நீ என்னை கொண்டு விடலான்னு வச்சுக்கோங்க, பவர் கியூப்பும் சரி உன் பிரதரும் சரி நீ பார்க்க முடியாத பிளேஸ்க்கு போயிடுவோம், எப்படி கூட்டிகிட்டு போகல அப்படிங்கிற மாதிரி நான் டெட் ஆகிடுவேனுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு நம்ம ஜங்கு பிளாக்மெயில் பண்ணி ஜிமினாவை மிரட்டுறாரு. இந்த மாதிரி மிரட்டுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, அதெல்லாம் நான்
நீ பேசுகிறதெல்லாம் கேட்டு உன்னை இந்த பிளேஸ்லேருந்து எங்கேயும் நான் மூவ் ஆன் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லவும் இன்னும் கோவமாகி அப்போ நான் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேன், என்னை நானே அழிச்சிக்கிறேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேக்குள்ளே ஜேகேவோட பவரை வச்சு அட்டாக் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜேகேவோட ஸ்கின்லாம் அப்படியே லைட்டாக டேமேஜ் ஆகி பிளட் லாஸ் ஆகுது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினாடா சரி சரி எதுவும் பண்ணாத நான் உன்னை இங்கேருந்து கரெக்டாக அந்த பிளேஸ்க்கே கூப்பிட்டு போகிறேன், எதுவும் பண்ணிடாடா அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்ட வந்து பேசுகிற மூமெண்ட்டுக்கு இப்போவே நான் டே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஆரம்பிட்ட எதையுமே சொல்லாமல் ஜிமினா டக்குன்னு அங்கேருந்து டெலிபிட்டி ஆகி நேராக நம்ம டேக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்க ஹாஸ்பிட்டலுக்கு என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ராகி நம்ம வீமின் 2 பேருமே கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் நம்ம ஜொங்குக்கிட்ட அந்த ரூம் நம்பர்லாம் தெரியுமில்ல, அந்த மூமெண்ட்டுக்கு ரன் பண்ணபடி கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்ட்ரானா அந்த ரூம்குள்ளே தான் டே வந்து டேயோட மாமாவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி ஜங்குக்கு இதுக்கப்புறம் என்னால் பார்க்கவே முடியாதாம்மா அப்படிங்கிற மாதிரி பேசினேன். ஜங்குக்கு இனி பார்க்க முடியாதுடா, அதை அக்செப்ட் பண்ணிக்கோயேன், எங்களுக்கு நீ வேணும்டானுங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் 2 பேருமே டேட்டை பேசுகிறதும் இல்லை இல்லை எனக்கு என் ஜங்குக்கு வேணும், என் ஜங்குக்கு எனக்கு வேணும், ஜிமினா கிட்டேருந்து எப்படியாவது என் ஜங்குக்கை மீட்டுட்டாங்க, ஜங்குக்கு எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாகிட்டேருந்து எப்படியாவது ஜங்குக்கு சேவ் பண்ணுங்கிற மாதிரி வேற சொல்லி அழுறாரு. இந்த மாதிரி பயங்கரமாக அழுதுகிட்டு இருந்தா அந்த ரூம்குள்ள என்ட்ராகிற நம்ம ஜங்குக்கு தான் வேகமாக வந்து பெட்டில் இப்படி ஃபுல்லாக கிரிட்டிக்கலான பொசிஷனில் பட்டு மோம்கிட்ட பேசிகிட்டு இருக்க டேயோட ஹேண்ட்ஸை க்ரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி டே உனக்கு என்னாச்சுட்டே நான் திரும்ப வந்துட்டேன் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஃபேஸெல்லாம் கப் பண்ணபடி கிஸ்லாம் பண்ணுவாரோ அந்த மாதிரி பண்ணால் அந்த ரூம்குள்ளே இருக்கிற டேயோட பேரண்ட்ஸு சுகா ஜேகோப்பு நம்ம ஜின்னு 3 பர்சன்ஸும் ரொம்ப ஷாக் ஆகி நோட் பண்ணோம். அதே ரூமுக்குள்ளே ஜிமினா என்ட்ராகிற மூமெண்ட்டை நம்ம சுகா நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் யூமின் 2 பேருமே ஒருத்தர் மாட்டி பார்த்துக்கிறாங்க, அதை விட ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் ஐ கான்டாக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணோம் இந்த பிளேஸில் நம்ம ஜிமின் என்றா நம்ம மட்டும் ஜேகப் நோட் பண்ணிட்டு என்ன திமிரண்டா எங்கள் பிரதர் அங்கேருந்து கொண்டு போவடா, எதுக்குடா இந்த பிளேஸ்லேருந்து நீ ஜங்குக்கு இன்னொரு பிளேஸ் கொண்டு போனேன், மறுபடியும் என் பிரதரை ஹேட்டாக்கா வண்டியாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா கிட்ட ஃபைட்டுக்கு போனால் சுகா கரெக்டாக ஜிமினாவுக்கு முன்னாடி என்ட்ராகி நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, அவன் ஃப்ரெண்டு மாதிரி சொல்லிட்டு தானே என் ஹவுஸ்குள்ளே வந்த, நீ அப்போ எல்லாம் பிளான் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பாட்டு பேசினா ஜிமினாவுக்கு வந்து சுகா கிட்ட என்ன மாதிரி பேசுன்னு தெரில. ஜிமினாவுக்கு சுகாவை பிடிச்சிருந்தாலுமே இது எல்லாமே பிளான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம் சுகாவுக்கு அப்படியே ஐஸ்லாம் கலங்குற இந்த மாதிரி கலங்குனா நம்ம ஜிமினா தான் எதையுமே பேசாமல் கரெக்டாக ஜங்குக்கிட்ட வந்துட்டு டே பாட்டுல இங்கேருந்து போகணும், வா கிளம்பு, ஹயாங் அந்த பிளேஸ்க்கு வர்றதுக்குள்ளே நம்ம அங்கே போகணுங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுனா நம்ம டேடான் ஜங்கு கூட வந்து கிரிப்பாக பிடிச்சிட்டு நான் எங்கேயும் என் ஜங்குக்கு வர அலோவ் பண்ண மாட்டேன், ஜங்குக்கு என் கூட மட்டும்தான் இருப்பான், நீ போகிறதா இருந்தால் உன்னோட பிளேஸுக்கு போ, ஏன் தேவையில்லாமல் என் ஜங்குக்கு என் பிரிக்க வந்துருக்க, என்கிட்ட நீ ஃப்ரெண்டாக பேசுனது நம்பி நான் உன்னை ஃப்ரெண்டாக எடுத்துக்கிட்டோம்ல, அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்ல, அப்போவே ஜங்குக்கு சொன்னான் டேட் பர்சன்டெல்லாம் ரொம்ப நம்பி பேசாதுன்ட்டு, நீ இந்த மாதிரி என்னை நம்ப வச்சு ஏமாட்டுட்டல, என் ஜங்குக்கு நான் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், நீ அவனோட பிரதர்ண்டா அதுக்காக என் ஜங்குக்கு உனக்காக விட்டு கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது, ஜங்குக்கு என்கிட்ட மட்டும்தான் இருப்பான், என்னை தாண்டி எங்கேயும் வரமாட்டானுங்கிற மாதிரி ஜங்குக்கு எழுந்து டைட்டாக ஹெல்ப் பண்ணா டே சொன்னால் புரிஞ்சுக்கோ, ஜங்குக்கோட உயிர் ஆபத்தில் இருக்குது, நீ தான் தேவையில்லாமல் ரிஸ்க் பண்ணுற, அந்த ரிஸ்க் எடுத்துக்கிற, சொன்னால் கேளு, அவனை ஃப்ரீ பண்ணிவிடு, நான் கண்டிப்பாக உன்னை மீட் பண்ணதுக்கு ஜங்குக்கு கூட்டிகிட்டு வரேங்கிற மாதிரி ஜிமினா அந்த மாதிரி பேசினோம். அதெல்லாம் முடியாது, யார் என்ன சொன்னாலும் சரி நான் ஜங்குக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி ப்ராப்ளம் பண்ணால் கரெக்டாக அந்த பிளேஸில் சார்லி என்ட்ராகிறான். டே உன் பிளேஸுக்கு போனதுக்கப்புறமா திரும்பி இந்த பிளேஸுக்கு வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல, ஜிமின்னு எங்கே ஹயாங்கு தெரியாமல் வண்டியா அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கவும் இந்த மாதிரி சார்லி என்றானதை பார்த்துட்டு நேராக நம்ம ஜங்குக்கிட்டையும் டேக்கிட்டையும் வரலான்ங்கிற மாதிரி பார்த்தோம். அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ பேருக்கு ஒரு பவரை போட்டு அதே பிளேஸில் லாக் பண்ணி ஜங்கு கூட நெக்க கிரிப்பை பிடிச்சபடி சார்லி இருக்கிறான். பவர் க்யூப் எங்கடா, அதுக்கு உனக்குண்டா நிறைய கனெக்டு, நீ எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி நீ சிக்னல் கொடுத்தா அது இங்கே வரும், இப்போ வரணும், பவருக்கு இப்போ இந்த பிளேஸ்க்கு வர வை அப்படிங்கிற மாதிரி சார்லி இந்த மாதிரி பேசினா எல்லாருமே அந்த ஸ்டாச்சுவான மூமெண்ட்லேயும் ஜேகே நோட் பண்ணால் அப்போவே நினச்சி இப்படிலாம் ப்ராப்ளம் வரும்ன்ட்டு இவங்க தானே கேட்க மாட்டேன்ட்டாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என் பிரதர் எதுவும் பண்ணாதடாங்கிற மாதிரி ஜிமினா பயங்கரமாக கட்டுனா அவனை கீல் பண்ணிட்டு தாண்டா லாஸ்ட்டில் ஒன்று வந்து கீல் பண்ணுவேனுங்கிற மாதிரி ஜிமினாவை பிடிச்சிட்டுனா நான் இருக்க சொல்ல என் பிரதரை எதுவும் பண்ண முடியாது, முதல்ல நான் போட்ட பவர் கட்டை தாண்டி வெளியே வா அப்புறம் பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னுமே நம்ம ஜங்குக்கு ஹெவி பவர் கொடுத்து அட்டாக் பண்ணால் ஜங்குக்கு உள்ளே இருக்கிற அந்த
பவர் க்யூப்பில் உள்ள பவர்ஸ்னால நம்ம ஜங்குக்கு அந்த அளவுக்கு பெயின் ஆகலை. ஆனால் சார்லி கொஞ்சம் வீக் ஆகுறான். அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு பவர் க்யூப்ஸோட பவரை மட்டும் அக்செப்ட் பண்ணி வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் பக்கத்தில் இருக்க டேயை பாயிண்ட் பண்ணி டேயோட நெக்கை பிடிச்சான். அந்த ஹேண்ட்ஸை நம்ம ஜேக்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. உனக்கும் எனக்கும் தாண்டா ப்ராப்ளம். தேவைன்னா ஏன் கிட்ட ஃபைட்டை பண்ணு. என்ன பக்கத்தில் வச்சுட்டு என் பேபி கிட்ட ப்ராப்ளம் பண்ண கில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசினோம். சார்லி இன்னும் காண்டாகி நம்ம ஜேகேக்கு ஒரு பவரை போட்டு அந்த பிளேஸ்லேருந்து 2 பேருமே மறைகிறாங்க. அந்த பிளேஸ்லேருந்து மறைஞ்சா இப்போ இன்னொரு பிளேஸில் வந்து சார்லிக்குலேயும் ஜங்குக்குலேயும் ஃபைட் ஆகுது. இந்த மாதிரி ஃபைட் ஆனால் சார்லி வந்து இப்படினால நம்ம ஜங்குக்கு ஏலியன் பவரை அக்செப்ட் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதனால எந்த மாதிரிலாம் அட்டாக் பண்ணுங்கிறது நம்ம ஜங்குக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் சார்லி இந்த மாதிரி கிடையாது. அதனால அவன் எக்கச்சக்க பவரை வச்சு நம்ம ஜங்குக்கு அட்டாக் பண்ணுறோம். 2 பேருக்குள்ள நடக்கிற ஃபைட்டில் நம்ம ஜங்குக்கு அப்படியே பிளட் வாமிட் எடுத்தபடி ஃப்ளோரில் வந்து விழுந்தா இதே பிளேஸில் உன்னை கீல் பண்ணுறேன்டா. அந்த பவர் க்யூப் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு பவரே இல்லாமல் போவோம். ஒன்னால தான் அதுக்கு பவர் கிடைக்குது. நீ இந்த வேர்ல்டில் இல்லைன்னா அந்த பவர் க்யூப் ஒரு டாய் மாட்டிடான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே கில் பண்ணுற மாதிரி வந்தால் அந்த பிளேஸில் கரெக்டாக ஜிமினா என்ட்ராகிறாரு. என் பிரதர் பக்கத்தில் வராடடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா இந்த மாதிரி என்றானா அதே பிளேஸ், அதாவது ஒரு பார்க் மாதிரியான பிளேஸ். அந்த பார்க் பிளேஸ்லேயே நம்ம சுகா, ஜேகோப்பு, அப்புறம் நம்ம டேயோட பேரண்ட்ஸுங்கிற மாதிரி எல்லாருமே என்ட்ராகிறாங்க. ஜிமினா அவரோட பவர் மூலியமாட்டு அங்கே கூட்டிகிட்டு வந்துருப்பாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தேன். டே அங்கடா அவங்க 2 பேரையும் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு வந்துட்டோம்லடா. அவ்வளோ வெறி ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு இருந்தா என்னடா எங்கள் 2 பேரையும் ஃபாலோ பண்ணி அவ்வளோ வெறி இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்க ஜிமினு. இது எங்கள் 2 பேருக்குள்ள இருக்கிற ஃபைட், இதை நாங்கள் பார்த்துக்குறோம். நீ ஏன் பிரதர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே கில் பண்ண வர அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினா என்ட்ராகி ஜிமினா அவரோட பவரை வச்சு சார்லி கூட ஃபைட் பண்ணா. அந்த பிளேஸில் ஜான் என்ட்ராகி ஜானுக்கு பக்கத்தில் இன்னும் 2-3 இவங்க சார்லியோட சோல்ஜர்ஸ் இருப்பாங்களே, அதாவது ஏலியன் பவரில் பர்சன்ஸ், அவங்களும் என்ட்ராகி ஜிமினாவுக்கு எதிராக ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் ஜேகேக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம ஜிமினா அவரோட பவரை மட்டும் வச்சு நம்ம ஜேகேயை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணாலும் இத்தனை பர்சன்ஸ் அட்டாக் பண்ண சொல்ல ஜிமினா சிங்கிள் பர்சன் தான் எப்படி ஜேகே சேவ் பண்ண முடியும். அந்த மூமெண்ட்டில் அந்த பவர் கட், அவங்க போட்டிருக்க அந்த பவர் கட் கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆகிற மூமெண்ட்டுக்கு ஜிமினா ஜங்குக்கு 2 பேருமே ஃப்ளை பண்ணப்படி ரொம்ப தூரமாக போய் விழுந்தா. இந்த மூமெண்ட்டை பார்க்குற பாய்ஸஸும் நம்ம டேயோட பேரண்ட்ஸுமே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இருந்தோம். பிரதர்ஸ் 2 பேரையும் ஒரே பிளேஸில் கில் பண்ணி அந்த ஆரமுக்கு ஹெல்லை காட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வந்து ஜங்குக்கையும் ஜிமினாவோட ஹிப்பில் ஒரு விதமான பாய்சன் உள்ள நைஃப், அது ஏலியன்ஸை டக்குன்னு அழிச்சிடும். அந்த கரெக்டாக வந்து சொருகலாம் செஸ்ஸில் அப்படிங்கிற மாதிரி வேகமாக வந்து சொருக வேண்டாம். சார்லி அப்படியே ஃப்ரீஸ் ஆனபடி நிற்கிறான். அதை விட அவனுக்கு நல்லா தெரியுது, ஆனால் அவனால் எதுவுமே பண்ண முடியல. அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸிங்கான மூமெண்ட்டில் நின்று இங்கே என்னடா நடக்குதுங்கிற மாதிரி அப்படியே திரும்பினா சார்லிக்கு பேக் சைடில் இருந்த ஜான் கூட இருந்திருந்தா மற்ற இவனோட சோல்ஜர்ஸ் அவ்வளோ பேருமே டெட்டாகி அப்படியே ஃப்ளோரில் விழுந்து கிடக்குறாங்க. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இந்த பிளேஸில் யார் என்னோட சோல்ஜர்ஸே அட்டாக் பண்ணுதுங்கிற மாதிரி இப்படி பேக் சைடில் திரும்பி பார்த்துட்டு ஜான் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரும்பி பார்த்தான். எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் பிரதரையே இந்த மாதிரி கில் பண்ணுற அளவுக்கு வருவடா அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேஸில் சார்லிக்கு ஒரு பவரை கொடுத்து எந்த பவரை வச்சு நம்ம ஜிமினாவும் ஜங்குக்கையும் கில் பண்ணதுக்காக இந்த ஒர்க்கை பண்ணானோ அதே வெப்பன்ஸை வச்சு சார்லியை நம்ம ஆரம் கில் பண்ணிடுவார். இந்த மாதிரி கில் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கு நோட் பண்ணோம். ஜங்குக்கு ஆரம்பம் பார்த்ததுக்கப்புறம் என்னை விட்டு போ, என் பக்கத்தில் வராட, என்கிட்ட வராட, நான் அங்கேருந்து எங்கேயும் வரமாட்டேன், எனக்கு டைட்டா இம்பார்ட்டன் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிகிட்டே இருந்த நம்ம ஜங்குக்கு அப்படியே மயங்கி விழுந்தான். ஆரம்பம் அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து கிரிப்பை பிடிச்சான். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் பாய்ஸஸ் அவ்வளோ பேரும் பக்கத்தில் வந்தான். நம்ம ஜங்குக்கு வந்து ஹியூமன் இல்லை, அவர் ஏலியன். அப்போ அவர் இவ்வளோ ரொம்ப வீக்காக இருக்கிறாரு, டெட் ஆகிற பொசிஷனாக இருக்கிறாரு, ஜங்குக்கான ட்ரீட்மெண்ட்டை இங்கேருந்து பார்க்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஆரமும் நம்ம ஜிமினாவும் நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான்னுங்கிற மாதிரி ட்ரை பண்ணால் வந்து ஜிமினாவோட ஆன்சர் கிரிப்பாக பிடிக்கிறாரு. என்கிட்டேருந்து ஜங்குக்கு பிரிச்சுடாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினா தான் இப்போ நீ இங்கேருந்து போக விடலன்னா கண்டிப்பாக ஜங்குக்கு எல்லாரையும் விட்டு பிரிஞ்சிருவான், எங்களை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
ஜெமினா என்னை நம்பு. இப்போ கண்டிப்பாக ஜங்குக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். உங்களோட பிளேஸ்லலாம் இந்த ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது. அவன் பயங்கரமாகவே பாய்சன் வச்சு அட்டாக் பண்ணியிருக்கான். ஜங்குக்கு ரொம்ப வீக்காக இருக்கான். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, எங்களை போக விடுங்கிற மாதிரி டேட் இந்த மாதிரி பேசிட்டு டேவோட ஆன்சர் எடுத்துக்கிட்டு நம்ம ஜிமினா நம்ம ஜங்குக்கு ஆரம்பமே பர்சன்ஸ் பண்ணுற பிளேஸ் வந்து மறைஞ்சி கரெக்டாக அவங்களோட வேல்டுக்கு வராங்க. ஜங்குக்கு அந்த பிளேஸில் ட்ரீட்மெண்ட் வந்துட்டுருக்கு. ஜங்குக்கு ஃபுல்லாக ஒரு மாதிரி ஐஸ்லாம் க்ளோஸ் பண்ணப்படி கான்ஸ் இருந்தபடியும் அவருக்கு அந்த பிளேஸில் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கும். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருந்தால் ஒரு 3 டேஸ்க்கு மேலே ஆகுது. ஜிமினா கரெக்டாக மறுபடியும் எடுத்துக்கு வராரு. டேயோட ஹவுஸ்க்கே வராரு. டேய் தான் ஜிமினா உள்ளன்றாங்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவன் ரொம்ப வீக்காக தான் இருக்கிறான். அவன் இன்னும் ஹீல் ஆகலை. சார்லி அவனை பயங்கரமாகவே அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அவன் இப்போ கொஞ்சம் தான் நார்மலாக இருக்கான். அவன் இன்னும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை. ரெக்கவர் ஆனாடான்ட்டே உன்னை பார்க்கறதுக்கு இந்த பிளேஸ்க்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பேக் சைடில் இருக்கிற சுகாவை நோட் பண்ணுறாரு. சுகா வந்து ஜிமினா பாட்டை அடுத்த செகண்டு கோவத்தில் நேராக சுகாவோட பெட்ரூமை பாட்டு போகிறாரா. அந்த மாதிரி போகிற மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு 1 மினிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா கிட்ட சாரி கேட்கலான்ங்கிற மாதிரி ஜிமினாவுமே நேராக நம்ம சுகாவை ஃபாலோ பண்ணபடியே சுகாவோட ரூமுக்கு வருவார்.